தற்போது மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகரன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். சார், இந்த கூட்டணி உறுதியானது பிறகு பாஜகவுக்கு ஒரு டைட் ரோப்பாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த முறை, அதாவது ஏற்கனவே பல கட்சிகளுடன் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் இந்த முறை இந்த ஆட்சி அமைப்பதற்கு இந்த கூட்டணி கட்சிகளோட அந்த பங்களிப்பானது மிக முக்கியமாகிறது. அதே போல மிக முக்கியமாக தெலுங்கு தேசம் இந்த முறை 16 சீட் இருக்கு, ஜேடிஎஸ்க்கு 12 சீட் இருக்கு, அதுவும் ஏக்நாத் சிண்டே 7 சீட் இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த சீட் கான்ட்ரிபியூஷன் வந்து பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமாகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி கட்சிகளோட பார்கெனிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கோ இதை பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க சார்? எப்படி ஹேண்டில் பண்ணாலும் நீங்க பாக்குறீங்க? இந்த தலைவலி என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது முதல் ஏற்பட்டுள்ளது. பிந்தைய 2 தேர்தல்களிலும் அவர்கள் பெரும்பான்மை அவர்களுடைய சொந்த காலில் நிற்க முடிந்ததினால் அவர்கள் கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தத்திற்குள் ஆளாகிறார்கள். அதுவும் முதல் 2014 தேர்தலில் கூட்டணி கட்சிகளிலிருந்து சிலருக்கு பதவிகள் கொடுத்தாலும் இவர்கள் நினைத்த பதவியை தான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கூட்டணி கட்சிகளும் அதை வாங்கி கொண்டார்கள். ஆனால் 2019 அது கூட இல்லை. 2019 வெறும் அந்த அப்னா தள் சோனேலால் என்கிற ஒரு கட்சியின் பெண் மந்திரி ஒருவர் 2வது அமைச்சர்களும் இருந்தார். மற்றபடி யாரும் இல்லை. ஜேடியு சேரவே இல்லை அப்பொழுது. ஏனென்றால் அவர்கள் கேட்ட அந்த கட்சி பதவிகள் அவருக்கு கொடுக்கப்படாதால் பின்னர் அவர் நிதிஷ்குமார் அவருடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டு ஒரு RCP சிங் என்பவரை தன்னிச்சையாக பிஜேபி சேர்த்து கொண்டது. பின்னர் அவர்களை ஜேடியு விலக்கினால் தற்போது இந்த மந்திரி சபையில் பிஜேபி தன்னிச்சையவர்கள் கூட்டணி தர்மம் என்று ஒன்று மாற்ற வேண்டும். அதனால் தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதளம் மற்றும் சிவசேனா, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, இவர்கள் 3 முக்கிய கட்சிகளும் தாங்கள் கேட்கும் சில முக்கியமான பதவிகளை கொடுத்து ஆக வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறது. உங்கள் நிருபர் கூறியது போல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 4 முக்கிய அமைச்சரவைகள், நிதி அமைச்சகம், இராணுவம், வெளியுறவுத்துறை மற்றும் உள்துறை, இந்த 4 அமைச்சர்களும் அதில் வரும். அதை சாதாரணமாக பெரிய கட்சிகள் விட்டுக் கொடுக்காது. காங்கிரஸோ பிஜேபியோ தலைமை தாங்கும் அந்த ஒரு 150-200 சீட்டு வைத்திருக்கும் கட்சிகள் அதை சுலபமாக தர முடியாது. ஆனால் ஒரு நிர்பந்தம் வந்ததே ஆனால் நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இதுல என்னன்னா, ஜேடியூலயோ இல்ல டிடிபிலயோ இப்போ உங்களுக்கு இந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரி இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அந்த பொறுப்பை நிர்வகிக்கும் அளவுக்கு சீனியர் எம்பிக்கள் யாரும் இருக்கிறார் போல் தெரியவில்லை. ஒரு பத்திரிகையில் நான் பார்த்தேன், அவர் நாயுடு அவர்கள் அவருடைய மகன் நரா லோகேஷ் அவருக்கு மத்தியில் ஒரு முக்கியமான பொறுப்பு கேட்கலாம் என்று. ஆனால் அவர் இப்போதுதான் முதல் தடவையாக அங்க மங்களகிரி தொகுதியிலிருந்து சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதனால் அதை விட்டுவிட்டு இங்க வருவாரா, இங்க வந்தால் அவருக்கு என்ன போர்ட்போலியோ கொடுக்கப்படும் என்று அது ஒரு யூகம் இருக்கிறது. ஸோ இது இழுபறி நிச்சயம் நடக்கும். இது 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உடனே இங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல. பிளஸ் அவர் ஜனதாதள் செக்குலர் கர்நாடகா கட்சி அவர் SD குமாரசாமி பழைய சீஃப் மினிஸ்டர், அவர் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையின் போதே கொடுத்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தார், ஏற்கனவே நான் எங்கள் கட்சியில் ஜெயித்தால் நிச்சயமாக நான் மத்தியில் எனக்கு விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் போர்ட்போலியோ கிடைத்தாலும் நல்லா இருக்கும், எனக்கு ஐ வாண்ட் டு பி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இன் த சென்டர்னு சொல்லியிருந்தாரு. அதனால
அவங்க அவங்க கட்சி 2 பேர் தான் இருந்தாலும் அவங்க ஒரு முக்கியமாக கர்நாடகத்தில் அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கை பாலிடிக்ஸ் அதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களும் ஒரு ஒரு பிஜேபியை ஒரு இந்த அக்ரிகல்ச்சர் போர்ட்ஃபோலியோ கேட்பது ஸ்ட்ராங்காக அந்த நிலையை எடுக்கலாம். ஏன்னா சவுத் ஓல்டு மைசூர் சவுத் கர்நாடகாவில் நல்லா இந்த பிஜேபி ஜேடிஎஸ் அலையன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால பிஜேபி அவங்களையும் இக்னோர் பண்ண முடியாது. மற்றும் எல்ஜேபி நிச்சயமாக அவர் ராமவிலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவர்கள் நிச்சயமாக ஒரு ஒரு கேபினட் போஸ்ட், ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் போஸ்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அந்த கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி 4 இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ இல்லாட்டினாலும் உங்களுக்கு மற்ற நிறைய பதவிகள் உண்டு. இந்த காமர்ஸ், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த ஊரக வளர்ச்சி துறையில் நிறைய பணம் புரளும் அமைச்சகம் அதிலிருந்து மாநிலங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் டெவால்வ் பண்ணலாம். அதனால அந்த போர்ட்ஃபோலியோவும் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ. அந்த மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு. அதனால நிச்சயமாக கூட்டணி கட்சிகள் இந்த நெகோசியேஷன்ஸ் பேரம் நடக்கும். அதனால இன்னும் ஒரு 3-4 நாள் ஆனாலும் இது சந்தேகம் இல்லை. ஏற்கனவே பிரதமர் அவர்கள் அவர் மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங், ஜேபி நட்டா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இவர்களை இந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்கனவே அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துள்ளார். நன்றி சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி. இன்னும் ஓரிரு நாட்களில் பாஜக அதாவது கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.